ஹேம ரிஷி அப்படிங்கிற ரிஷி தபஸ் பண்ணி அங்க வந்து கோமலவல்லி சகசிரதள கமலத்துல தோன்றினான். அந்த கோமலவல்லிக்கு எப்படி ஆண்டாளுக்கே 5000 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஆண்டாளுக்கே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா தாயாக செய்வோம். அதனால பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பெருமாளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதான் பெருமாள் வைகுண்டத்திலேருந்தே ரத்தத்துல இறங்கிட்டார். அதனால இந்த கர்ப்பகிரகம் எப்படி இருக்கு? ரத்தம் மாதிரியே இருக்கு. சக்கரம் இருக்கு, யானை இருக்கு, குதிரை இருக்கு. அந்த ரத்தத்துல சார்ந்தபாணி பெருமாள் கோமலவல்லி தாயார வந்து கைப்பிடிக்கிறார். ஹேம ரிஷி வந்து அடாடா நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டு மறுபடியும் அவனையே வைகுண்டத்துக்கு வைஷம் படிக்கியா, நீ ஏசியா அப்படின்னு கேட்டவுடனே பெருமாள் யாருக்கா இருந்தாலும் பக்த பராதீன நோயோ, அதனால இங்கேயே அப்படியே தேரோட இங்க தாயாருக்காக இருக்கா. இந்த பெருமாள் கிட்டதான் யாரு வந்து பாசுரம் கேட்டதும் அப்படியே 1000 தொழில் வைப்பதுன்னு இருக்கே, உங்களுக்கு 1000 பாசுரம் தெரியுமா அப்படின்னு யார் கேட்டா? நாதமுனிகள். நாதமுனி இங்க வந்தார். அப்பதான் இவாள்லாம் பட்டர்லாம் அச்சக்கால்லாம் அழகா சேவை பண்ணி வைக்கிறா இல்லையா, மூக்கழகு கண்டழகு எல்லாம் சொல்லி அதாவது அடியே உடலம் அப்படின்னு பாடின உடனே 1000 தொழில் வைப்பதுன்னு இது அழகான தமிழா அடியே உடலாம் அப்படின்னா நீராக அதை இருக்கின்ற நெடுவாலையெல்லாம் வந்து என்ன அழகான அப்படியே பாசுரமே இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு இந்த மாதிரி தமிழ் நம்ம போட்ட விடலாமா அப்படின்னது தான்